ஏதோ சொன்னேன். என் காதுல கேட்கல. சொல்லு, சொல்லு, சொல்லு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? ம், சொல்லு. நானும் உன் கூட சேர்ந்து சரக்கடிப்பேன். டீலா நோ டீலான்னு கேட்டேன். ஏய், பொண்ணுங்களா சரக்கு அடிக்க கூடாதுடி. ஏன் பொண்ணுங்க குடிச்சா பசங்களுக்கு சரக்கு இல்லாம போயிருமா? அ, அப்படி இல்ல. நீ நிஜமாலே சரக்கு அடிப்பியா? நான் இது வரைக்கும் சரக்குல அடிச்சதில்ல. ஆ. ஆனா ஒரு கம்ஃபர்டபுளான பார்ட்னர் கூட சேர்ந்து சரக்கு அடிக்கணுங்கிறது ஒன் ஆஃப் மை பக்கெட் லிஸ்ட். அப்படியா? என்ன சேர்ந்து சரக்கு அடிக்கலாமா? அது இல்ல. நான்லாம் மொடா குடிக்காரன். சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு சரக்கு பத்தாது. என்னடி பார்க்குற? எடுத்து குடி. குடிக்கணும் தான் தோணுது. ஆ. ஆனா ஏதோ பயமா இருக்கே. ஆரம்பத்தில் பயமாக தாண்டி இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. அப்புறம் உங்கள் அப்பனையே வாடா படம் சொல்கிற அளவுக்கு தைரியம் வந்துடும். குடி. அப்படின்ற ஆ. அப்பனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ண. என்னன்னு? சரக்கு அடிச்சதுக்கப்புறம் என்ன எதுவும் செஞ்சிட மாட்டேன்னு. இப்போ ஏன் நினப்பு பூரா செக்ஸில் இருக்கா, இல்லை ஓ நினப்பு பூரா செக்ஸில் இருக்கான்னு எனக்கு புரியல. டேய் பண்றா. ப்ராமிஸ். இப்போ நீ சத்தியம் பண்ணு. என்ன எதுவும் செஞ்சிட மாட்டில? ரொம்ப ஓவரா. பண்றி. ப்ராமிஸ். இங்க பாரு, நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க. என்னோட கருப்புக்கு நீ தான் பொறுப்பு. ஜாக்கிரதை. ரொம்ப தான். என்ன வாந்தி வர மாதிரி இருக்கா? இரு. இதா சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு. உள்ள போயிரும். சாப்பிடு, 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 சாப்பிடு. அப்படிதான். சரக்கும் ஊறுகாவும் பெஸ்ட் காம்பினேஷன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. நீ அடிச்சது ஜூஸ் இல்லை, சரக்கு. அப்படிதான் இருக்கும். எனக்கு ஏதாவது பேசணும் போல இருக்கு. பேசு, நல்லா பேசு. என்ன வேணா பேசு. உன் பேச்சை கேட்க ஓடோடி வந்த என்னை ஏமாத்தி விடாதே காந்தா. டேய் பூமரு, எனக்கு இப்போ டான்ஸ் ஆன போல இருக்கு. டான்ஸா? ஆடு, நல்லா ஆடு. அங்க ஆடு, இங்க ஆடு, எங்க வேணாலும் ஆடு. யாரும் கேட்க மாட்டாங்க. ஆடு, ஆடு, போய் ஆடு. நல்லா ஆடு. இந்த பாட்டுக்கு வேணாலும் என்ன பார்க்குறான்? நிலா, தயவு செய்து நீ வானத்திலே நின்று விடு. பூமிக்கு வந்து விடாதே. வானத்தில் உன் அழகுடன் போட்டி போட எந்த நிலாவும் இல்லை. ஆனால் பூமியில் என் காதலி இருக்கின்றார். ஓகே, நீ எனக்கு கவிதை சொல்ற. உனக்கு கவிதைலாம் சொல்ல வருமா? நான் எங்கடி கவிதை சொன்னேன்? நான் போதையில வளர்னேன். சரி வா போலாம். டேய் என்னடா பண்ற? இரு, லாஸ்ட் பெக். ஐயோ டேய் என்ன பண்ற?
என்னைக்காவது தண்ணிக்குள்ள இருந்துட்டு தண்ணி அடிச்சு பார்த்துருக்கியா? டேய் நான் என்னமோ பரம்பரை குடிகாரி மாதிரி என்கிட்ட கேட்குற. நானே லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சரக்கு ட்ரை பண்ணுறேன். அப்போ வா, நீயும் தண்ணிக்குள்ள உட்காந்துட்டு தண்ணி அடிச்சு பாரு, செம்மையா இருக்கும். வா 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 வா, கமான் 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 கமான். வா. டேய் யாராவது பாத்திர போகிறாங்கடா. எவன் பாப்பான்? அவன் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான், நம்மளை எவ்வளவு கண்டுக்க மாட்டான். நீ மேல வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிப்போம். கமான் கமான். நல்லா இருக்குல்ல? ராம், நம்ம ஆஸ்க் மீ எனிதிங் விளையாடலாமா? அப்படின்னா அப்படின்னா என் மனசுல இருக்கிறத நான் கேட்கலாம், ஓ மனசுல இருக்கிறத நீ கேட்கலாம். ஆனா பதில் பொய் மட்டும் சொல்லக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது எனக்கு, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றது உனக்கு. சரி கேளுங்க, கேளு. நீ கேளு. நான் என்னத்த கேட்குறது? இப்போ திடீர்னு உன் எக்ஸு உன் முன்னாடி வந்து நின்னா நீ அவனை பார்த்து என்ன கேட்ப? சொல்லு. டேய் பாடு, அசால்ட்டா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டல்லடா. இதோ பார் என்னோட ராமப்பர். உன்னை விட வாழ்க்கையில என்ன நல்லா பாத்துக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான். இவன் கால் தூசிக்கு நீ வரமாட்டடா அப்படின்னு சொல்லுவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், நைஸ் நைஸ் நைஸ். இப்போ நீ கேளு. நீ என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரூம்ல விட்ட படம் பார்த்திருக்கியா? என்னதான் போதையில இருந்தாலும் இப்படிலாமா கேள்வி கேட்ப? தப்பு தப்பு. பதில சொல்றா. அது பார்த்துருக்கேன், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்க மாட்டேன், ப்ராமிஸ். நீ கல்யாணத்துக்கு அப்புறமாவும் விட்டு படம் பாரு, அப்பதான் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொண்டாட்டியா நீ கிடைச்சா கொண்டாட்டம் தான் எனக்கு. இப்போ நீ ஏதாச்சும் கேளு. நீ உன் எக்ஸ் கூட மேட்ரு பண்ணிருக்கியா? என்னடா இப்படியெல்லாம் கேக்குற? சத்தியமா இல்லடா. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றி, எதுக்கு ஓவரா எக்ஸ்பிரஷன் கொடுக்குறா? நீயும் வச்சு நானும் வச்சு, அவ்வளோதான். என்னடி தெரியுது? நம்ம தான் செவ்வாய் கிரகத்துல இருக்கோமே, அதான் பூமி எங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதான் லெஃப்ட்ல லெஃப்ட்ல. அங்க பாரு உங்க வீடு தெரியுது. தெரியுதா? அங்க பாரு அங்க பாரு, உங்க அப்பா துணி காய போட்டுட்டு இருக்கா. ஐயோ, என்ன அமைதி ஆயிட்ட? என்னாச்சு? ஹே ராம், நம்ம இப்படி ஒன்னா இருக்கிறது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவரு கத்தியை தூக்கிட்டு வந்து நின்னா நீ என்னடா பண்ணுவ? அவர் உன் கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டினா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? உங்க அப்பா அண்ணா அவ்வளோ பெரிய வில்லனா? எப்படி பில்டப் கொடுக்குற? கழுத்தில் வந்து கத்தி வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா முதல்ல வந்து செய்ய சொல்லு, அப்போ நான் யாருன்னு காட்டுறேன். டேய், எங்க அப்பா கழுத்துல கத்தியை வச்சு டைம் கூட கொடுக்க மாட்டாருடா, வெட்டிடுவாரு. என் நிலைமை பார்த்தியா? உன்னை லவ் பண்ணவும் முடியல, தூக்கி போடவும் முடியல.
உனக்கு எதா ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. ஏய் லூஸு, ஏன்டி போதையில் வளர்ற? எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. உங்கள் அப்பா என்ன எவன் வந்தாலும் என் தலையை கொடுப்பேனே தவிர உன்னை அவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு திருப்பி மட்டும் கிஸ் பண்ணிடாத. ஏன்? ஏன்னா அப்புறம் என் சத்தியத்தை மீறிடுவேன். டேய் டேய் ராம், கையிடுறா. டேய் கையிடுறா. டேய் டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? கையிடுறா. டேய் ராம், கையிடு. ஏய் இப்போ எதுக்குடி அடிச்ச? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? குடிச்சதுக்கு அப்புறம் போதையில என்ன எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல. ஏய் நான் எதுவுமே பண்ணலடி. யாரு கேட்டா என்ன கட்டி பிடிச்ச? எருமை மாடு, எருமை மாடு. யாரு கேட்டா என்ன கட்டி பிடிச்ச? யாரு கேட்டா? எருமை அடி வாங்கு, நல்லா வாங்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரி. ஒருத்தன் குடிச்சதுக்கு அப்புறம் போதையில என்ன பண்ணுவான்னு யாருக்கிட்ட தெரியும்? மரியாதையா சொல்லுறாம். நீ தூக்கத்துல என்ன செஞ்ச? ஏய் நான் எதுவுமே செய்யலடி. படுத்த உடனே சமத்தா தூங்கிட்டேன். நான் நம்ப மாட்டேன். நான் எந்திரிச்சு பாக்கும்போது உன் கால் என் கால் மேல இருந்துச்சு. கால் தானே கால் மேல இருந்துச்சு, வேற எதுவும் இல்லல்ல. சீ, தப்பு தப்பா பேசுற நீ. தப்பு பேசுற. பேசுவியா? தப்பு தப்பா பேசாத. டேய் வாங்க, நல்லா அடி வாங்க. அப்போ ஆமா. ஸ்டாப் ஆயிடுச்சு. இதான் சரியான நேரம். என்ன அடிச்சு நீ டயர்ட் ஆயிட்டியா? வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா? நான் நம்ப மாட்டேன். மறுபடியும் பிராங்கா? உனக்கு சொன்னா புரியாது. கையை எடு. எனக்கு புரியவே தேவையில்லடி. நீ அடிக்க மாட்டேன்னு சொல்லு, அப்பதான் கையை விடுவேன். கையேறா. எதுக்கு இப்ப கோச்சிட்டு போறா? இன்னும் புரியலையே. நம்ம தூக்குவோம். படுறா. சுதா சுதா என்ன ஆஃபீஸ் போலையா? நான் வரல. நீ வேணா போயிட்டு வா. ஏன் என்னாச்சு? ஒன்னும் இல்ல, விடு. ஏய் என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. நல்லா தானே இருந்த? லூசா நீ? இப்படி நிமிஷம் மூஞ்சி மாத்திட்டே இருக்க சைக்கோ. ஒன்னும் இல்லன்னு சொல்றேன்ல. ஏய் சுதா, போனா போதுன்னு நீ பண்றதெல்லாம் பொறுத்துட்டு இருந்தா எனக்கு என்ன கோவமே வராது முடிவு பண்ணிட்டியா? இப்ப என்னன்னு சொல்றியா இல்லையா? பீரியட்ஸ்டா, போதுமா? அவசரப்பட்டியடா. நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? நீ என்னடா ஹெல்ப் பண்ண முடியும்? என் வழி உன்னால வாங்கிக்கவா முடியும்? இதெல்லாம் லேடிஸ் திங்ஸ்டா. ஃப்ரீயா விடு. இல்ல நான் அப்படி சொல்ல வரல. டேய் இன்னைக்கு என்ன டேட்டு? என்னது கேட்கல? தமிழ்ல தானே சொல்றேன், கேட்கலையா? கேடுச்சு. கோவப்படாத. 12. ராம், நான் ஒன்று சொல்கிறேன். மற்ற நாள்லாம் வேற. இந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணாமல் இருடா ப்ளீஸ். ஏய் நான் ஏண்டி உன்னை இரிட்டேட் பண்ண போகிறேன்? இல்லை ராம், ஒரு பொண்ணை இந்த டைமில் நீ பக்கத்தில் இருந்து பார்த்துருந்துருக்க மாட்ட. அதுக்கு தான் சொல்கிறேன்,
ஒரு பொண்ணு இந்த டைம்ல உன்னை வெறுத்துட்டானா அப்புறம் வாழ்க்கையிலே உன்னை வெறுத்துருவா. ஜாக்கிரதை. சரிடி, எனக்கு புரிஞ்சது. சரி, நீ கறிக்கடைக்கு போய் வேலையை பாரு. கடைக்கு போறான், டைம் ஆகுது. இன்னைக்கு நான் கடைக்கு போல. ஆ, ஏன்? இன்னைக்கு நான் உன் கூடயே இருந்து உன்னை பார்த்துக்க போறேன். கையெடுறான், ஒரே கசமா இருக்கேன். பரவாயில்ல, நீ தானே, நான் பார்த்துக்கிறேன்.